ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த குவாலிஃபயர் 1 முடிஞ்சு போச்சு. ஆர்சிபி வந்து இந்த மேட்ச்ச 8 விக்கெட் கையில வச்சுட்டு ஜெயிச்சிருந்திருக்கா. 2016க்கு அப்புறமா இப்ப வந்து அவ வந்து ஃபைனலுக்கு போயிருந்திருக்கா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்ப பிளேயிங் 11 பார்த்தோம்னா, த ஹோம் டீம் பஞ்சாப் கிங்ஸ். நான் என்ன சொன்னேன்? இந்த கைல் ஜேமிசன புதுசா சைன் பண்ணியிருந்திருக்கா. அவர் வந்து விளையாடக்கூடாது. அவருக்கு பதிலா ஜேவியர் பார்ட்லர் இன்னும் கொஞ்சம் வேகமா போடுவார். இஸ் அ பெட்டர் பவுலர் இன் திஸ் ஃபார்மேட் தென் கைல் ஜேமிசன். அவர் விளையாடணும்னு நான் சொன்னேன். அவ வந்து கைல் ஜேமிசன விளையாடினா. அது 2வது இன்னிங்ஸும் சீம் மூவ்மெண்ட் நெறைய இருந்தது. ஒரு மெய்டனும் போட்டார். அதிலேயே 1 ஃபார் 27 இன் 3 ஓவர்ஸு. அவரு மெதுவா போடுற ஒரு பவுலர் இந்த ஐபிஎல் ஸ்டாண்டுக்குலாம் அவருக்கு கிட்டக்கயே வர முடியாது. இதனால அவர போய் எடுத்தான்னு எனக்கு புரியல. ஆர்சிபி 11 பார்த்தோம்னா, ஜோஷ் ஹேசல்வுட் திருப்பி வந்துட்டார் இன் பிளேஸ் ஆஃப் நுவான் துஷாரா. அவ வந்து லியம் லிவிங்ஸ்டன தான் திருப்பி விளையாடினா. 2 விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப நுவான் துஷாரா இந்த மேட்ச் விளையாடிருந்தா இன்னுமாவே தே வுட் ஹவ் ஒன் பை எ கிரேட்டர் மார்ஜின். இப்ப ஒரு பவுலர லோட் பண்ணிட்டு தே குட் ஹவ் பிளேய்ட் ஹிம் அஹெட் ஆஃப் லிவிங்ஸ்டோன். இல்லன்னா அப்படி பண்ணியிருந்தா ஒரு யஷ் தயால் இன்னைக்கு நன்னா 2 ஃபார் 26 அண்ட் 4 போட்டார். ஸோ இனிமே அப்படி பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல. You could have played an Indian batsman and played the overseas fast bowler. அவ அந்த மாரி அது அப்படி பண்ற மாரி எனக்கு தெரியல. ஐ திங்க் தே வில் கோ வித் த சேம் லெவல் இன் த ஃபைனல். அப்படி ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் தான் விளையாடுவானா, ஐட் மச் ராதர் தெம் பிளே டிம் சைஃபர்ட் அஹெட் ஆஃப் லியம் லிவிங்ஸ்டன். என்ன பண்றான்னு பார்க்கலாம். இப்ப ரஜத் பரிதார் டாஸை ஜெயிச்சுட்டு ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட்ன்னு சொன்னார். ஷேர் சேரும் அதே தான் பண்ணியிருந்திருப்பாருன்னு சொன்னார். இப்ப இந்த பேட்டிங் இன்னிங்ஸுக்கு போயிடலாம். இப்ப அந்த விக்கெட்லாம் விழ ஆரம்பிச்ச உடனே, கொஞ்சம் பொறுப்போட இந்த மாரி ஒரு பிட்ச்ல கொஞ்சம் பொறுப்போட விளையாடிருந்திருக்கணும். இந்த மார்கஸ் ஸ்டாயினிஸ்லாம் அவுட் ஆச்சே. சுனில் கவாஸ்கர் கரெக்ட்டா சொன்னார். இட்ஸ் அ சூயிசைடுன்னு சொன்னார். எனக்கு புரியவே இல்ல. வரவாலாம் சுத்தின்னு இருக்கா அவுட் ஆயின்றது. நான் ஸ்ரேயஸ் ஐயர பத்தி என்ன சொன்னேன்? ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் ஃப்ரம் வாக்கிங் அவுட் பிஃபோர் எண்ட் ஆஃப் 4th ஓவர் அண்ட் ஆஃப்டர் 4th ஓவர். இன்னைக்கு வந்து 30 ஃபார் 2 அந்த 4வது ஓவர்ல இறங்கினார். அப்புறம் என்ன பண்ணார்? அதே ஹேசல்வுட் கிட்ட தான் நெறைய தடவ விக்கெட் குடுத்திருந்திருக்கார். இன்னைக்குமே அந்த ஷாட் எனக்கு புரியவே இல்ல. ஒரு பிரெயின் ஃபெட் ஷாட் அவுட் ஆயிடுச்சு 30 ஃபார் 3. இந்த அலையற கண்டிஷன்ஸ் வந்து he's not someone who is going to succeed when the ball is moving around. கரெக்டான சமயத்துல அவர் இறங்கணும்னு நான் சொன்னேன். இப்ப சஷாங்க் சிங் வந்து அவ்வளோ பின்னாடி வந்து சுத்தி அவுட் ஆறதுக்கு பதிலா அவர் வந்து அந்த நம்பர் 4ல இறங்கியிருந்தா ஐ டு நாட் திங்க் he would have played that shot, the shot that Shreyas Iyer did. ஸோ அதுவும் அவ தப்பா பண்ணிட்டா. வரவாலாம் அழைச்சிட்டு இருந்தா போராடுறதுக்கு இந்த இம்பாக்ட் சப். நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப இந்த நிலைமையில பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அதாவது எதிர்பார்த்தேன். ஏன்னா முன்னாடியும் பண்ணியிருந்திருக்கா. ஆனா ஒரு ஸ்பின் ஆப்ஷன் வித் யுஸ்வேந்திர சஹல் நாட் அவைலபிள். முஷீர் கான் சின்ஸ் ஐ டிட்ன்ட் நோ த பிட்ச் வாஸ் லைக் திஸ்ன்னு நினைச்சேன். நான் ப்ரீவியூல இப்படி சொல்லல. ஆனா ஏதாவது ஒரு ஸ்பின் பவுலிங்ன்னா அதுதான் இருந்தது. தென் யூ காட் பிரவீன் துபே, ஒன் ஆஃப் தோஸ் டூ. முஷீர் கான கடைசியில கொண்டு வந்துட்டு அஹெட் ஆஃப் அஸ்மத்துல்லா ஓவர்ஸாய் அவரை பவுலிங்கும் போட வச்சா. ஹர்ப்ரீத் பிரார் 2 ஓவர் 18 ரன், முஷீர் கான் 2 ஓவர் 27 ரன் டிஃபெண்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கோர். ஸோ அந்த டாக்டிக்கலி தே வர் வெரி ஆஃப். ஜேவியர் பார்ட்லர் பயந்துருக்கணும், விளையாடல. 14 ஓவர் விளையாடிட்டு 101 ரன்ஸ் வென் த ஃபுல் டீம் கேன் பேட்னா எந்த மாதிரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நினைச்சு பார்க்கலாம். இப்ப இந்த பவுலிங் கார்டே பார்த்தோம்னா சுயாஷ் சர்மா 3 ஃபார் 17 காட்டுறது. அவர் எப்படி 3 விக்கெட் எடுத்தார் அந்த டாபிக் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். சஷாங்க் சிங் சுத்தி போல்டு, மார்கஸ் ஸ்டாயினிஸ் சுத்தி போல்டு. முஷீர் கான் வந்து வந்த உடனே ஒரு நர்வஸ்னஸ் தான் அவர் இறங்கினார். தெரிஞ்சுது. நாட் ஒன் கன்வின்சிங் டெலிவரி பிளே. அவர் குறைவுன்னு சொல்ல மாட்டேன். he was dismissed. அந்த ஸ்டேஜ்ல வந்து யுவர் சீமர்ஸ் டு டிஃபெண்ட் த ஸ்கோர் இஸ் அஷ்தீப் சிங், ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுலர். 2 ஓவர்ல 20. அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் 1 ஓவர் தான் போட்டார், 10 ரன்னு. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து அவ்வளோ வேகமா இந்த டோர்னமெண்ட்ல போடல. இஸ் நாட் இன் கிரேட் பவுலிங் ஃபார்ம். இப்ப கைல் ஜேமிசனும் விளையாடி அவர் விளையாடினார்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல எஸ்பெஷலி அஷ்தீப் சிங்க்கு வேலைனா மேட்ச் ஜெயிக்க முடியாது. அவர் 1 ஓவர் 10 ரன்.
கைல் ஜேமிசன் வந்து விராட் கோலியை அவுட் பண்ணிட்டார். 1 for 27 in 3 overs. தென் யூ ஆர் பவுலிங் த ஸ்பின்னர்ஸ். ஏன்னா இன்னும் ஒரு சீமர் கிடையாது. எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. இப்ப அந்த சமயத்துல ஒரு ஒரு விஷாக் விஜயகுமார் வந்து உடப்பின சீமர். நான் அவர் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. நான் சொல்ல 101 ரன்னை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இவர் வேற அதர் சீமர் டு பவுல் இன் தீஸ் கண்டிஷன்ஸ். அந்த சீம் மூவ்மெண்ட் ஒண்ணுமே இருந்திருந்தது. ஸோ அதுதான் இந்த மேட்சை பத்தி சொல்றதுக்கு. பஞ்சாப் கிங்ஸ் ஹவ் பிளேட் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட் இன் திஸ் டோர்னமெண்ட். இந்த குவாலிஃபயர் வந்து ஒரு நியாயமான ஒரு மேட்ச் அப் தான். ஆனா நான் அது முன்னாடியே சொன்னேன். நான் இந்த மாதிரி பிச்சு நான் எதிர்பார்க்கல. எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹோம் டீம் கேன் டிக்டேட் பிச் இன் பிளே ஆஃப்ஸ்ன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ரிசோர்ஸை பார்த்த உடனே மார்க்கோ யான்சன் கிடையாது. மார்க்கோ யான்சன் வந்து இருக்கிறதே நன்னா போடுற லீக்னா அந்த எம்எல்சி. அந்த எம்எல்சி ரொம்ப கஷ்டமான பிச். அப்படியே கும்மு கும்முன்னு வரும். வந்து அவரோட ஹைட்டுக்கு இந்த பவுன்ஸ் கூட எக்ஸ்ட்ராட்ரி இவரு பின்ன த்ரெட் ஆன் திஸ் பிச்சு அவர் கிடையாது. வேற வேற பவுலரும் கிடையாது. ஜேவியர் பார்ட்லட்டும் விளையாடல. ஹர்ஷ்தீப் சிங் விளையானா யூ காட் நோ சான்ஸ். அந்த அது தெரிஞ்சுட்டு எதனால இந்த மாதிரி பிச்சை கொடுத்தான்னு தெரியல. இப்போ ஸ்ரேயஸ் ஐயரே பீங் த கேப்டன், வுட் யூ புட் யுவர் மணி ஆன் ஹிம் பிளேயிங் அண்ட் பிச்? இப்போ அஹமதாபாத்லயும் சி மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா பொதுவா பார்த்தா இந்த மாதிரிலாம் மேட்ச் பூராவே இட் வில் நாட் பி டிஃபிகல்ட்டு. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நான் சொன்னேன் நடு ஓவர்லேருந்து வந்தா அவர் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கார். அந்த சமயத்துல வந்து would he go well and this kind of pitch? I don't think so. அவர் வந்து முன்னாடியும் இறங்கிட்டார். ஸோ டாக்டிக்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் பஞ்சாப் தான் சொல்ல முடியும். ஓகே, அந்த குவாலிஃபயரை தோத்துட்டு தேவ் காட் another சான்ஸ் இந்த செகண்ட் குவாலிஃபயர். அதுலேயே அஹமதாபாத்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் தான் இந்த மாதிரி பிச்னா ஐ டோன்ட் திங்க் பி தேர் பி சம்திங் விச் வில் கோ இன் தர் ஃபேவர். ஆனால் சரியான bowling அட்டாக்கை எடுக்கணும். ஆர்சி வந்து ஜோஷ் ஹேசல்வுட் திருப்பி வந்துட்டார். நுவான் துஷாரா போன மேட்ச் நன்னா போட்டார். ஆனா கரெக்டா ஜோஷ் ஹேசல்வுட் திருப்பி கொண்டு வந்தா அவர் தான் அந்த ஆர்சிபி அட்டாக்ல ஒரு பயமே கொடுக்குறார். ஏன்னா புவனேஸ்வர் குமார் வந்து he also bowled well. ஆனா அந்த முன்னாடி போட்ட புவனேஸ்வர் குமார் மாதிரி அந்த பயம் வருதான்னா அந்த பயம் வரல. ஜோஷ் ஹேசல்வுட் தான் அந்த அட்டாக்கு பயம் கொடுக்கிறார். அவர் இல்லைன்னா this team looks at this bowling attack looks a different bowling attack. So expectedly he did well. நான் வந்து இந்த 21 விக்கெட்லாம் அவர் எடுப்பார்னு எதிரே பார்க்கல. நான் நினைச்சேன் இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன் ஒரு மாதிரி ஒரு ஒரு 1 for 30 மாதிரி ஒரு பவுலர் ஒரு பேங்கர்ன்னு நான் நினைச்சேன். 21 விக்கெட்லாம் நினைச்சே பார்க்கல. ஷோஸ் ஹவு மச் இஸ் T20 பவுலிங் கேம் ஹஸ் இம்ப்ரூவ்ட். கடைசி ஓவர் போட்டாலே ரொம்ப நல்லா போட்டுருப்பேன். முன்னாடி தான் கடைசி ஓவரில் போட்டால் அடி வாங்கினர். ஸோ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் இந்த யாரு இந்த லியாம் லிவிங்ஸ்டோனை மட்டும் உக்காத்தி வச்சுட்டு ஐதர் ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் இல்லைன்னா இப்போ எஸ்டிஆர் வந்து நல்லா போட்டு இருந்த மேட்ச். ரொமாரியோ ஷெப்பர்டும் இருக்கார். அவர் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து நம்பர் 8ல வாட் இஸ் ஹி கோயிங் டு டூன்னு எனக்கு புரியல. அவள் அந்த சிஎஸ்கே மேட்ச்னால அவரே விளையாண்டுருக்கா. அதுக்கப்புறம் அவர் எப்போ பேட்டிங் கிடைச்சிருந்திருக்கு, எந்த மேட்ச் 2 ஓவர் மேலே போந்திருக்கார். அப்பார்ட் ஃப்ரம் தட் 1 மேட்ச் வெரி அந்த எல்எஸ்டி கிட்ட எப்படியோ 4 ஓவர் கொடுத்தா. So on the 2 slot there is an introspection. They can strengthen, either they can get a frontline batsman or they can get a frontline bowler. அவ வந்து அந்த மாற்றம் பண்ண போறாளான்னு தெரியல. ஆனா ஆர்சி வந்து 2016 இந்த ஃபைனல் போனது கிடையாது. நிறைய தடவை குவாலிஃபை ஆயிருந்திருக்கா, ஃபைனல் போனது கிடையாது. ஒரு ஃபென்டாஸ்டிக் இது ஃபார் தெம். எனக்கு திருப்பியும் இந்த 2 டீமும் தான் ஃபைனலுக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுவும் நான் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அந்த ப்ரீவியூ ஃபார் த நெக்ஸ்ட் மேட்சை நான் இப்பயே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அவ வந்து இப்ப நான் அந்த ப்ரீவியூ போட்டு தான் ஐ வில் புட் திஸ் வீடியோ. இப்ப இந்த குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து சின்ஸ் லுக்கிங் அட் திஸ் பிச் இதே வெனில தான் விளையாட போறா. மும்பை இந்தியன்ஸ் would go as massive favorites considering what we saw. ஜாஸ் பட்லர் இல்லாத இந்த குஷால் மெண்டிஸ் வெரி குட் பிளேயர். இந்த அலையற கண்டிஷன்ஸ்ல ஐ டோன்ட் புட் மை மணி ஆன் ஹிம். அவர் வந்து சீக்கிரமா அவுட் ஆயிட்டர்னா போல்ட், பும்ரா, தீபக் சஹர், ஹர்திக் பாண்டியா வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங் லைனப். அவருக்கு இந்த ஜெரால் குட்ஸே தான் ஷார்ட் பாலா போன்றிருப்பார். இஸ் நாட் கோயிங் டு பி சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு போல் த ஃபுல்லர் லெங்க்ஸ். சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா கையில மட்டும்தான் இருக்கு. அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் கோஸ் ஹியூஜ் ஃபேவரட்ஸ் ஃபார் திஸ் மேட்ச். இந்த மாதிரி பிச்சு கொடுத்தா லெட்ஸ் சீ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன். வாட்ச் யோர்ஸ்.